ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கடல் பாசி செய்வது எப்படி அதான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் நல்லா காயுது. நான் பால் வந்து 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கான பால். இந்த பால் நல்லா காயட்டும். பாருங்கள், அடுத்த கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ 5 கிராம் எடுத்துருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். பாருங்க, பால் நல்லா வந்து பொங்கிட்டு வருது. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். நம்ம இந்த கடல் பாசி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூழ் மாதிரி நம்ம ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா வத்திருச்சு. சீனி வந்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறங்க. இதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கரையட்டு, சீனி கரையட்டு. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விடுங்க, கரைச்சி விட்டுட்டு. பாருங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கரைஞ்சிருது. பாருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நான் அதோட சவ்வரிசி வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. பாருங்க, எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்து வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றியாச்சு. கலர் நம்மளுக்கு போதுமானது இருக்குது. ஆனால் வீடியோ கலர் அவ்வளோவா தெரியல. ஆனால் நல்லா ரோஸாக தான் இருக்குது. நம்ம இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பிளேட் வச்சுருக்கோம். அதில் வந்து பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிறங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கு வந்துட்டோம். நல்லா கெட்டியாயிருச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நான் போட்ட பாருங்க, ஜவ்வரிசி எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.